உலகெங்கும் உள்ள இறைவானர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலன்கள் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் த ஸ்பீட் த கோர் அப்படின்னு தான் சொல்லும். கலைகளின் அரசியான கன்னி வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது. முதல் ஒரு 2 பாகம் கன்னி வீட்லையும், அடுத்த 2 பாகம் துலாம் வீட்லையும் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது. நீங்க கன்னியா இருந்தாலும் சரி, துலாம் தடவை ஆல்மோஸ்ட் நட்சத்திரநாதன் ஓரளவுக்கு கிரக யுத்தம் நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படி சொல்லாமா. ரொம்ப நானா நீயா நானான்ற மாதிரி கொஞ்சம் கிரக யுத்தம் நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால நம்மளுக்கும் அந்த மாதிரியான ஒரு போட்டி மனப்பான்மை இந்த தடவை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது ஆரோக்கியமான போட்டியா? எஸ், வேலையில போட்டி வரும். யாரோட இருக்காரு அப்படின்னா சனியோட இருக்காரு. அந்த பார்வையுமே கன்னிக்கு விழுந்து கொண்டிருக்கிறது. இந்த பக்கம் துலாமா இருந்தாலுமே குருவுடைய பார்வை இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கீங்க. நீங்க கன்னிராசியா இருந்தாலும் சரி, துலாம் ராசியா இருந்தாலும் சரி, எப்படியோ வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க கன்னிராசியாக இருக்கிற பட்சத்தில் இந்திரவ கொஞ்சம் லேசனஸ் அதிகரிக்கும். ரொம்ப ஒரு மாதிரி அப்புறம் பார்த்துக்கலாமேன்ற சினாரியோ எட்டி பார்க்கும். ஆனா பயங்கர ஸ்பீடா வேலை பார்க்க வேண்டிய நேரத்துல அப்படியே நம்ம கொஞ்சம் டல்லா இருக்கணுமேன்ற மாதிரி இருக்கும். நிறைய போட்டி காம்படிஷன் கொடுப்பீங்க, இல்ல காம்படிஷன் ஹெட்டா கூட போவீங்க, இல்ல நீங்களே ஒரு காம்படிஷன் எடுத்து நடத்துவீங்க. யாரெல்லாம் இந்த சம்மர் கிளாஸ் நடத்தலாம், காம்படிஷன் நடத்தலான்ற மாதிரி இந்த தடவை சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அதை ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அதை பத்தியே உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஓடும். நிறைய அடுத்த பேர் முன்னாடி ஒரு தொழிலை நம்ம எப்படி நிக்கிறது அப்படின்ற மாதிரியாக அதுக்கு நிறைய சில சிஸ்டமேட்டிக் ஒர்க்கெல்லாம் இந்த தடவை பண்ணுவீங்க. அது சித்திரை நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான யோகத்தை கொடுக்க போகுது. எந்த இடத்துல? வேலை அப்படின்ற இடத்துல. சில பேருக்கு வீட்டுல ஒரு டிஷும் நடக்கலாம். ஏன்னா செவ்வாய் எல்லாம் கணவர் சொல்லும்போது கன்னி ராசி பெண்களாக இருந்தீங்க, சித்திரை நட்சத்திரக்கார பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் வீட்டில் இருக்கவங்களோட வாக்குவாதம், உங்களுக்கு உங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, வாய்ஸ்ல ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்ல அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறீங்க, அதெல்லாம் நல்லாதான் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா நிறைய தெய்வங்களோடு கனெக்ட் ஆகும். நிறைய காவல் தெய்வங்களை போய் வணங்கி விட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள். இது வரைக்கும் போகாத சில கோவில்களுக்கு போறது, போகாத சில விளக்குகள் ஏற்றது, போகாத சில விஷயங்கள் பண்றதுன்ற மாதிரி இந்த தடவை கண்ணில இருக்கக்கூடிய பேர்களுக்கு, சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம் கூடி வருது. நிறைய பிளஸிங்கை தேடிக்க போறீங்க. சனி செவ்வாய் இருக்கதாங்க நிறைய பேருடைய குலதெய்வத்தை மீட்டு கொடுக்கக்கூடிய தன்மையும், குலதெய்வ எனர்ஜி ரிசீவ் பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மையும் கொண்டு கொடுக்கும். ரொம்ப சூச்சகமான ஒரு அமைப்பு. நிறைய பேருக்கு காவல் தெய்வத்தோட அமைப்பு, சில பேருக்கு சாமி அடிக்குன்னு சொல்ற அளவுக்கு உடம்புல சில அமானுஷங்கள் போறது, இல்லை நம்மளே ஹீலிங் எனர்ஜி ரிசீவ் பண்றது, இல்லை ரொம்ப நாளுக்கு அப்புறம் அது மெடிடேஷன் செக்டாருக்குள்ள உட்காருதுன்ற மாதிரி நம்மளை கொண்டு போய் தள்ளும். இதெல்லாம் இல்லைன்னா இந்த விஷயங்கள் கண்டிப்பாக இந்த மேலும் ரொம்ப ஒரு மாதிரி வேகம் அதிகரிக்கும். செஞ்சே முடிக்கணும் அப்படின்ற கம்பல்ஷனுக்குள்ள நிறைய விஷயத்த போகும். அதே சமயம் உடம்பும் ஓரளவுக்கு பாடாப்படுத்தும். சில பேருக்கு செவ்வாய் நல்லா இல்லாத பட்சத்துல கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு வர்றது, இல்லை இந்த மாசம் ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுன்ற மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்றது, பஞ்சாயத்தை ஃபேஸ் பண்றது, நாட்டாமச்சம் வைக்கிறதுன்ற மாதிரியே கன்னிராசியில இருக்கிறவங்களுக்கு சில விடயங்கள் ஏற்படும். ஆனா அதே நீங்க துலாம்ல இருக்கக்கூடிய சித்திரையா இருந்துட்டீங்க அப்படின்னா வாவ், ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட். வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்ட போறேன். ரொம்ப ரொம்ப நல்லவே எல்லாம் கூடி வரப்போகிறது. ஒரு மாதிரி இருந்த அமைப்பெல்லாம் மாறி நல்லதான் இருக்கோமோ அப்படின்ற நம்பிக்கை நான் தர வேணாம், உங்களுக்கே வரும். குருவோட பார்வையில் அப்படியே ரொம்ப ஷீல்டா உங்க மேல் வெளிச்சம் படக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கீங்க. நிறைய நல்லவை தேடி வரப்போகுது. நிறைய கோயில் குளத்துக்கு போயிட்டு வர போறீங்க. நிறைய ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள போறீங்க. அதன் மூலமாக ஒரு அனுபவம் கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு இந்த கர்மா கிளென்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. ஆல்மோஸ்ட் அப்படியே உட்கார்ந்து அந்த உங்களுடைய நட்சத்திர நாதனும் சரி சூப்பரா இருக்காரு. உங்களுடைய ராசி நாதனும் அப்படியே போய் அவரோட வீட்டுல அமைதி இருந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை, உங்களுடைய 7ஆம் இடத்தை எல்லாம் பார்வை செய்ய போறார். இதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டா கர்மா கிளென்ஸ் ஆகிறதுக்கான நேரத்தை கொடுக்க போகுது. உங்கள் மீதான மதிப்பு மரியாதை அடுத்தவர்களுக்கு தூண்டி கொடுக்கும். 19ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க துலாம்ல இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களா இருந்தால் வேற மாதிரியான டைம் பீரியட் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எதை பத்தியும் கவலைப்படாம துணிஞ்சு நிறைய விஷயங்கள் இறங்க போறீங்க. துலாம்ல இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களா இருந்தால் இந்த தடவை நிறைய உங்களுக்கு பிடித்த விஷயங்களை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பு. எதுவும் சுக்கிரனாலே கொஞ்சம் செலவுகள், பிசிக்கலுக்கு சில செலவுகள் படிக்கிறது. அப்போ உங்களை அழகுபடுத்தக்கூடிய அழகு சாதன பொருட்கள்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் தான் உண்டு. இந்த நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு ட்ரெஸ் வாங்குறது, நிறைய பேருக்கு இந்த தடவை கொஞ்சம் ஹேண்ட்பேக் வாங்கிக்கிறது, பர்ஸ் வாங்கிக்கிறது, உங்க ஹஸ்பண்டுக்கு நீங்க வாங்கி கொடுக்கறது அப்படின்ற மாதிரி, உங்க அண்ணனா இருக்கும் போது உங்க தம்பிக்கு சில விஷயங்கள் பண்றதுன்ற மாதிரி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு லக்ன புள்ளி அதுல விழுந்தா கூட இந்த தடவை அதில் மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்.
ஸோ இந்த தடவை நிறைய நல்லவை எல்லாம் கூடி வரப்போகுது. நீங்க கன்னியா இருந்தாலும் சரி, நீங்க துலாமா இருந்தாலும் சரி, சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு தடவை கொஞ்சம் போட்டி மனப்பான்மை அதிகரிக்கும். அந்த போட்டி மனப்பான்மையில கொஞ்சம் வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். அதே மாதிரி சில விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி கரெக்டா தப்பான்னு யோசிங்க. செவ்வாய்னால யோசிக்காம செய்ய வச்சுட்டு அதுக்கப்புறம் யோசிக்க வைப்பாரு. அதனால நம்மள ரொம்ப ஸ்பீட் எடுப்பாரு. கோவம், ஆத்திரம், யாரையாவது கடிச்சு தின்றான்ற மாதிரி வெறி. நம்ம வேலை செஞ்சோன்னா சனியோட வேலை செஞ்சிருக்காரு, நம்ம போடுற வேகத்துக்கு நம்ம கீழே இருக்கவங்க வேலை செய்ய முடியாம ஏதாவது ஒரு பிளாக்கேஜ் வருதுன்ற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரியான சினாரியோ இருக்கும். முதல் 15 நாட்கள் சூரியனோட இருக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்த 15 நாட்கள் ஆல்மோஸ்ட் 11ஆம் வீட்டு அதிபதியும் கொஞ்சம் உச்சமடையும் போது லாபங்கள் பன்மடங்காக எட்டி பார்க்கும். ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க, நெகட்டிவாவே இல்லை. கொஞ்சம் ஹெல்த் கவனமா இருக்கணும், பேச்சுல கவனமா இருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்துல கொஞ்சம் நீங்க நிதானமா கடைபிடிக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. உங்களை தான் பிளேம் பண்ணுவாங்க, பிளேமிங் நடக்கும், கவனமா இருந்துக்கோங்க. ஓகே. படிக்கிற சித்திரை நட்சத்திரக்கார குழந்தைங்களுக்கு இந்த தடவை ரொம்ப சூப்பரா படிப்பாங்க. யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்களோ ஜெயிச்சுட்டு தான் மற்றவளை பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு இந்த தடவை ஸ்பீட் கிடைக்க போகுது. வேகம் அதிகரிக்கும். அரசாங்க உத்தியோகத்திற்காக யாரெல்லாம் மேற்கொண்டிருக்கீங்களோ படிப்பு, இந்த மாதத்துல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா சக்சஸ் கண்டிப்பாக உண்டு. இந்த வருஷம் ஜெயிச்சு போஸ்டிங் வாங்கிடுவீங்க, கவலையப்பட வேண்டாம். 20 வயதுல இருந்து 40 வயது இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை நிறைய பேருக்கு திருமணத்திற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும். நிறைய பேருக்கு ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் நல்ல வரன் கிடைக்கும். இல்ல பிரிந்த கணவர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையில ஒரு ப்ரமோஷன், ஒரு இன்க்ரிமெண்ட், புதுசா ஒரு விஷயத்தை தொடங்குவதற்கான வாய்ப்பு, புதுமையான விஷயங்கள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு, டிராவல் பண்றதுக்கான வாய்ப்பு, சுத்துறதுக்கான வாய்ப்பு, சந்தோஷமா இருக்க போறீங்க. செலவுகள் கொஞ்சம் எட்டி பார்க்கும். நீங்க 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களாக இருக்கிற பட்சத்தில் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. பக்கத்துல இருக்கவங்க, ஏத்தாப்புல இருக்கவங்க, வீட்டுக்காரங்க கொஞ்சம் பிரச்சனை பண்ணாம பாத்துக்கோங்க. நம்மளுக்குன்னே சில பேர் கொஞ்சம் டார்கெட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அக்கம் பக்கத்து வீட்டுல இருந்து ஏதாவது ஒரு சின்ன இது வராம பாத்துக்கோங்க. வீட்டுல சில பேருக்கு தசாபதி எலக்ட்ரிக்கல் ஷாக் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கையோட எதையும் தொடாம பாத்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, அதே மாதிரி டென்ஷன், டிப்ரெஷன், பிபி ஏறுறது, இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் நிறைய அதுக்கு மெடிசன் எடுத்துக்கிற ஆட்கள் சரியா எடுத்துக்கோங்க. டீஹைட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா 12ஆம் வீட்டு அதிபதி போய் கொஞ்சம் கம்மியா இருக்காரு அப்படின்னும் போது தூக்கம் இல்லாம டிகிரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் உண்டு. ஸோ தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கனாலே பாதி பிரச்சனை சரியா போயிடும். யாருக்கு? சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. ஸோ இந்த 2026 ஏப்ரல் மாதம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிகரம் தொடக்கூடிய மாதமாக இனிதே மலர காத்திருக்கிறது. இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? முருகப்பெருமான் வழிபாடு ஆகச்சிறந்த ஆளுமையை கொண்டு வந்து கொடுக்கும். முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. அதே சமயம் முடிஞ்சா ஏதாவது ஒரு செடிகளுக்கு உங்களால முடிஞ்ச தண்ணீர் எவ்வளவு தடவை கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க. இல்ல புதுசா ஒரு செடி வாங்கி உங்க வீட்டுல வைங்க. நிறைய பேருக்கு செடி வாங்கணுன்ற எண்ணம் முடிவுல வாங்கி வச்சிருப்பீங்க இல்லையா? இந்த தடவை வாங்குங்க. அதுக்கான பிராப்தம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ கொஞ்சம் செடி வாங்கி வைக்கிறது, அது துளசி செடியா வாங்கி வச்சிங்கன்னா அது பக்கத்தில் உட்காந்து மெடிடேஷன் பண்ணீங்கன்னா அது சூப்பரான டைம் பீரியட் உங்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. ஆல்மோஸ்ட் இந்த மாதம் என்ன பார்ப்பீங்கன்னா நிறைய கிளி பார்ப்பீங்க. கிளி பார்த்தீங்கன்னா என்கிட்ட கமெண்ட் சொல்லுங்க. நிறைய கிளி பார்க்கறது, கிளி சத்தங்கள் கேட்கறது, இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு நடத்தி கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த கிளி பார்த்தல் என்ற நிகழ்வு உங்களுக்கு வரப்போகுது. சித்திரை நட்சத்திரக்காக துளாராசியில இருந்தீங்கன்னா வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்டு இருக்கு. நீங்க கண்ணில இருக்கீங்கன்ற போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இனிதே மலர போகிறது இந்த ஏப்ரல் மாதம் 2026 வருடம்.